அத்தியாயம் 87. எதிரியையும் பழிவாங்க நினைப்பவர்களையும் பக்கத்தில் வைத்துக் கொள்வதுதான் சரியென்று எண்ணக்கூடியவர் சிங்கம். அதனால் மொத்த குடும்பத்தையும் சென்னைக்கே அழைத்து வந்து விட்டார். இது சிங்கத்தின் திட்டம் மட்டுமல்ல, சேந்தனின் திட்டமும்தான். அவருக்கு மொத்த சொத்தும் வேண்டும். அதற்கு மொத்த குடும்பத்தையும் வைத்து காய் நகர்த்த நினைத்தார். யார் எப்படி போனால் என்ன, தான் மட்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய நல்ல மனம் கொண்டவர். கனிக்கு சிட்டிக்கு போகப் போகிறோம் என்ற சந்தோஷத்தை விட, தன் அண்ணனையும் அண்ணியையும் பார்க்கப் போகிறோம் என்ற சந்தோஷம்தான் அதிகமாக இருந்தது. அது அவளுக்கு மட்டுமல்ல, அழகி, குயிலி, எழில் என அனைவருக்கும் இருந்தது. அவர்களுடன் பழகியது குறைந்த நாட்களே ஆனாலும் அத்தனை பேரின் மனதிலும் நீங்காத இடம் பிடித்து விட்டாள் அருவி. அண்ணி எப்படி இருப்பாங்க? நம்ம கூட பேசுவாங்களா? என்று அந்த வாயாடி 1000 கேள்வி கேட்டுவிட்டாள். நல்ல வேளை சிங்கம் காதுபட கேட்கவில்லை. இல்லையென்றால் அவர் பேத்தியை ஒரு வழி ஆக்கியிருப்பார். மாறன் பாரி இருக்கும் வீட்டுக்கு பக்கத்திலே சிங்கம் ஒரு வீட்டை பிடித்து தன் மொத்த குடும்பத்தையும் தங்க வைத்தார். ஊரிலிருந்து அனைவரும் வந்திருக்கிறார்கள் என்ற விஷயம் அறிந்து பாரி உடனே அவர்களை பார்க்க சென்றான். அண்ணனை பார்த்ததும் தங்கைகள் இருவரும் ஓடி சென்று அவனை அணைத்து கொண்டார்கள். எதுக்கு சித்தி இப்ப நீங்கெல்லாம் இங்க வந்திருக்கீங்க? என்ன பாரி இப்படி கேக்குற? நம்ம வீட்டு பிள்ளைங்க இப்படி பிரிஞ்சு கஷ்டப்படும் போது நாங்க எப்படி அப்படியே பார்த்துட்டு இருக்க முடியும்? உங்க அம்மா அப்பா இருந்திருந்து அப்படியே விட்டுருப்பாங்களா? மனசு கேட்கல. அதுவும் அருவி மாசமா இருக்கான்னு நீ சொன்னதை கேட்டதுல இருந்து எங்களுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. நம்ம வீட்டுக்கு வரப்போற வாரிசு அருவிய பார்க்கணுமியா. கண்களில் கண்ணீர் துளி தேங்கி நிற்க உண்மையான அன்புடன் பாரி கைகளை பிடித்தார் அழகி. அருவி இல்லைன்னா இன்னைக்கு என் புள்ள இல்ல. அவகிட்ட எங்களை கூட்டிட்டு போ பாரி. நாங்க அவகிட்ட பேசுறோம். அவ கால்ல கூட விழுறோம். எப்படியாவது நம்ம அருவிய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவோம் என்று இன்னொரு பக்கம் குயிலியும் மனம் நொந்து பேசினார். பாரிக்கும் அவர்கள் ஆசை புரிகிறது. ஆனால் இப்பொழுது அருவி இருக்கும் மனநிலைக்கு அவளுக்கு கொஞ்ச நேரம் தேவை. அவள் கொஞ்சம் நார்மலாக வேண்டும். சித்தி எனக்கு புரியுது. நான் கண்டிப்பா அவகிட்ட உங்கள கூட்டிட்டு போறேன். ஆனா இப்ப வேணாம். கொஞ்ச நாள் போட்டும். நீங்கெல்லாம் இப்பதானே வந்திருக்கீங்க. முதல்ல ஊர சுத்தி பாருங்க. அப்புறம் கூட்டிட்டு போறேன். என்று எப்படியோ இப்போதைக்கு அவர்களை அமைதிப்படுத்தி விட்டான். பிரச்சனையெல்லாம் சரியானதும் எழிலுக்கும் அவள் காதலித்த கணேசனுக்கும் திருமணம் செய்து வைப்பதாய் சொல்லி இருக்கிறார்கள். முக்கியமான விஷயம் இது சிங்கத்துக்கு தெரியாது. அவர் என்ன பிளான் பண்ணியிருக்கிறாரோ. அதுவரைக்கும் எழில் அவள் படித்த படிப்புக்கு சென்னையில் ஒரு நல்ல ஐடி வேலைக்கு செல்வதாய் முடிவெடுத்திருக்கிறாள். கனிக்கும் இன்னும் 1 வருஷம் படிப்பு இருப்பதால் அவள் அங்கிருந்து தனியார் கல்லூரியில் சேர்க்கப்பட்டாள். அருவி மனதையும் மாறன் மனதையும் மாற்றி இருவரையும் ஊருக்கு அழைத்து செல்லும் வரை தாங்களும் இங்கேயே இருப்பதாய் முடிவெடுத்து விட்டார்கள். இன்னொரு பக்கம் மாறனையும் பாரியையும் கொன்று மொத்த சொத்தையும் அடைய சேந்தன் பிளான் செய்து கொண்டிருந்தார். மீனாட்சி அவள் வகுப்பில் பாடம் எடுத்துக் கொண்டிருந்தாள். அவள் கணித ஆசிரியை என்பதால் மேல்நிலை வகுப்புகளுக்கு அவளே கணிதம் எடுக்கிறாள். அதுவும் இன்னும் சில மாதங்களில் பப்ளிக் எக்ஸாம் வரப்போகிறது. அதனால் அவள் கூடுதல் நேரம் செலவிடுவதாய் போனது. என்னதான் மீனாட்சிக்கு தனிப்பட்ட பல பிரச்சனைகள் இருந்தாலும் வகுப்பறைக்குள் நுழைந்து விட்டால் அவள் கவனம் படிப்பில் மட்டும்தான் இருக்கும். அதுவும் அவள் கணிதத்தில் கோல்டு மெடலிஸ்ட் என்பதால் கணிதத்தை எத்தனை எளிதாக மாணவர்களுக்கு புரியும்படி சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளவு எளிதாக சொல்லிக் கொடுப்பாள். அவள் வழக்கம் போல கிளாஸ் எடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது லாஸ்ட் பெஞ்சில் இருந்து ஒரு சத்தம் நீண்ட நேரமாக கேட்டுக்கொண்டிருந்தது. அவளும் 2 முறை சாதாரணமாக விட்டுவிட்டாள். ஆனால் மீண்டும் குசுகுசுவென்று யாரோ பேசுவது போல் இருக்கவும் மீனாட்சி கொஞ்சம் கடுப்பாகி விட்டாள். என்னதான் அவள் அனைவருக்கும் ஃபேவரைட் டீச்சராக இருந்தாலும் வகுப்பினை சரியாக கவனிக்க வேண்டும். அவள் கேள்வி கேட்கும்போது பதிலும் சொல்ல வேண்டும். இல்லை என்றால் யோசிக்காமல் பனிஷ் பண்ணி விடுவாள். மீனாட்சி திரும்பி பார்த்தாள். அத்தனை பேரும் கவனமாக எழுதி கொண்டிருந்தார்கள், கடைசி இருக்கையில் இருந்தவர்களை தவிர. கையில் இருந்த சாக்பீஸை வைத்துவிட்டு கடைசி இருக்கைக்கு சென்றாள். அங்கே ஜீவன் மற்றும் அவன் நண்பர்களின் கேங் போனில் கேம் விளையாடி கொண்டிருந்தார்கள். இந்த ஜீவன் யாருக்கும் அடங்கி போகாத ஒரு மார்க்கமான ஆள். அதிலும் அவன் அப்பா ஒரு கேங் ரவுடி. அடிக்கடி ஜெயிலுக்கு போகக்கூடியவர். அதனாலே ஜீவனை பார்த்து அந்த கிளாஸில் இருக்கும் பலருக்கும் பயம். பல டீச்சர் கூட பயப்படுவார்கள், மீனாட்சியை தவிர. மிஸ் வந்தது கூட தெரியாமல் அத்தனை பேரும் ஆர்வமாக விளையாடி கொண்டிருந்தார்கள்.
ஒருவன் மட்டும் ஏதோ ஒரு உந்துதலில் நிமிர்ந்து பார்த்துவிட்டு பட்டென்று எழுந்து சென்றான். அவன் எழுந்த சத்தம் கேட்டு மற்ற இருவரும் எழுந்தார்கள். ஆனால் அப்பொழுதும் ஜீவன் மட்டும் நக்கலாக அமர்ந்திருந்தான். "இவன் எந்திரி!" பக்கத்தில் இருந்த நண்பன் கெஞ்சுதலாய் கண் காட்ட கடுப்புடன் எழுந்து நின்றான் ஜீவன். மீனாட்சி ஒரு 2 நொடி அவர்களை உற்று பார்த்தவள் எதுவும் பேசாமல் அவர்களின் போனை எடுத்துக்கொண்டு சென்றாள். "மிஸ் மிஸ் போனை கொடுங்க மிஸ்!" உடனே கோரஸாக அவர்கள் சத்தம் கொடுத்தார்கள். "போன் வேணும்னா நான் கொடுக்கிற சம்முக்கு சரியான ஆன்சர் வந்து பிளாக் போர்ட்ல எழுதுங்க." அவர்கள் திருதிருவென்று முழித்தார்கள். "நீங்க எப்ப நான் கொடுக்கிற சம்முக்கு சரியா ஆன்சர் பண்றீங்களோ அப்ப இந்த போனை வாங்கிக்கோங்க. அது வரைக்கும் இந்த போன் என்கிட்டே இருக்கட்டும்" என்று அந்த மொத்த போனையும் அவள் பேகுக்குள் வைத்துக் கொள்ள இவர்கள் முகம் கலவரமானது. "போச்சு, வசமா மாட்டிட்டோம். அந்த மேம் மட்டும் போனை பார்த்தா என்னடா பண்றது?" என்று அவர்கள் ஜீவனை தான் பார்த்தார்கள். இவர்கள் பேசிக்கொள்வதை பார்த்தால் போன் போனதெல்லாம் இவர்களுக்கு கவலை இல்லை போலும். அந்த போனில் வேறு ஏதோ விஷயத்தை மீனாட்சி பார்த்துவிடக்கூடாது என்பதில்தான் அவர்களின் பயமாக இருந்தது. "பதறாதீங்கடா, அவ பார்க்க மாட்டா. அந்த போன் நம்ம கைக்கு வரும்" என்று சற்றும் பயமில்லாமல் பேசிக் கொண்டிருந்தான் ஜீவன். "டேய், அந்த மிஸ் பத்தி உனக்கு தெரியும்ல. அது மட்டும் போனை பார்த்தா நம்ம பெரிய பிரச்சனையில மாட்டிப்போம்" என்று அவர்களுக்கு கையெல்லாம் முதரல் எடுத்தது. "டேய், பயந்து சாவாதீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாது. ஒருவேளை அவ பார்த்தா என்ன பண்ணும் நமக்கு தெரியாதா என்ன?" என்று அவன் வயதையும் மீறி ஒரு வில்லத்தனத்துடன் பேசியவனின் கண்கள் முதல் இருக்கையில் அமர்ந்து பவ்யமாக படித்துக் கொண்டிருந்த கனி பக்கம் திரும்பியது. "எனக்கு வேண்டியத எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியும்" என்று எதையோ எண்ணியபடி சொன்னான். ஆனாலும் அவர்களுக்கு சிறு பயம் இருக்கத்தான் செய்தது. "உன் நண்பன் யார் என்று சொல், நீ யாரென்று சொல்கிறேன்" என்பார்கள். அப்படித்தான் அருவியின் நண்பர்களும். அவள் இத்தனை மனக்கஷ்டத்தில் உயிர்ப்புடன் இருக்க காரணமே அவள் நண்பர்கள்தான். ஏதாவது செய்து அவர்களை சிரிக்க வைக்க பெரும் முயற்சி செய்வார்கள். ஆனால் அருவிதான் மெல்லிய புன்னகையை கூட உதிர்ப்பதில்லை. பட்டாசு போல படபடவென்று பொரியக்கூடிய அடாவடி தோழி இப்படி அமைதியாக இருப்பது நண்பர்களுக்கு பெரும் கவலை என்றால், பயில்வான் போல் அவள் பின்னாடி சுத்திக் கொண்டிருக்கும் பாரியைக் கண்டு சிறு பயமும் இருக்கத்தான் செய்தது. விக்கி சுத்தமாக பாரி பக்கம் தலை வைத்து படுப்பதில்லை. எப்பொழுது தன் தோழியுடன் தன்னை சேர்த்து வைத்து பேசினானோ அப்பொழுதிலிருந்தே அவனுக்கு சிறு கோபம். அதுவும் தோழியின் இந்த நிலைக்கு அவனே காரணம் என்று இன்னொரு கோபம். டேவிட்டும் கெவினும் அப்படியல்ல. இருவரும் கொஞ்சம் சேட்டைக்காரர்கள். அதிலும் டேவிட் பயங்கர சேட்டை. ஏதாவது செய்ய வேண்டும் என்று பாரியை வெறுப்பேற்றி அவனிடம் முறைப்பெண்ணை பரிசாக வாங்கிக் கொள்ளவில்லை என்றால் அவர்களுக்கு உறக்கமே வருவதில்லை. அன்று ஹாஸ்பிட்டலே விறுவிறுப்பாய் இருந்தது. பக்கத்தில் ஏதோ ஆக்சிடென்ட் போலும். அதனால் பல பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகி அங்குதான் அழைத்து கொண்டு வந்திருந்தார்கள். நண்பர்களுடன் அருவியும் பணியில் ஈடுபட்டாள். அந்த வேலைதான் அவள் நிம்மதிக்கான முக்கிய காரணம். பெரிய சீரியஸ் கண்டிஷன் எதுவுமில்லை என்றாலும் நல்ல காயம் இருந்தது. அருவியும் அவள் நண்பர்களும் ஓபி வார்டில் ட்ரீட்மெண்ட் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பாரி ஒரு மாசமான பெண்ணை கைகளில் தூக்கி கொண்டு ஓடி வந்தான். அதை பார்த்ததுமே கழுத்தில் இருந்த ஸ்டெதஸ்கோப்பை காதில் மாட்டியபடி ஓடி வந்த அருவி ஒரு இடத்தில் தடுமாறி விழ பார்த்தாள். அருவி என்ற பின்னே அவள் நண்பர்களின் கூச்சல். ஒரு நொடி அவள் பயந்தே விட்டாள். ஆனால் நூலிழையில் பக்கத்தில் இருந்த கம்பியில் படாமல் பாரிதான் அவளை பிடித்திருந்தான். இல்லையெனில் அவள் வயிறு அந்த கட்டில் கம்பியில் அடிபட்டிருக்கும். தோழர்கள் பதறி போயிருந்தார்கள் ஒரு நொடியில். அருவி கூட பதறிதான் விட்டாள். அவள் கைகள் அவசரமாய் அவள் வயிற்றை தடவி கொண்டது. பிள்ளைக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்றுதான் அவள் கவலை. ஒரு தாய் எப்பொழுதும் அவள் உயிரை விட தன் கருவைத்தானே தாங்குவாள். பாரியின் பிடியிலிருந்து அவசரமாய் விலகியவள் அவன் முகத்தை கூட பார்க்க பிடிக்காமல் விலகி சென்றாள். பாரி இதழ் விரக்தியாய் விரிந்தது. அவள் அசிங்கமாய் திட்டிவிட்டால் கூட அவனுக்கு வலிக்காது. ஆனால் அவளின் பாரா முகம்தான் அவனுக்கு பயங்கரமான வலியை தந்தது. இருந்த போதும் அந்த வலியையும் சுகமாகவே ஏற்றான் பாரி. அவளுக்கு அவன் கொடுத்த வலியை விட அவளுக்கு அவன் கொடுத்த வலி இதைவிட மோசமானதல்லவா? அத்தியாயம் 88. அந்த கர்ப்பிணி பெண் வழியில் துடித்தாள். அந்த பெண்ணின் கணவர் ஒரு ஆட்டோக்காரர். விஷயம் அறிந்து துடித்து போய் ஓடி வந்தார். பெற்றவர்களை எதிர்த்து திருமணம் செய்து கொண்டவர்கள் போலும். அன்றாடம் ஆட்டோ ஓட்டினாலும் மனைவியை ராணி போல் பார்த்து கொண்டான். அவர்கள் இருவருக்கும் அந்த குழந்தை பெரிய கனவு. ஆனால் மனைவி இப்படி வழியில் துடிப்பதை தாங்க முடியவில்லை அவனால்.
அந்த கர்ப்பிணி பெண் கலங்கியதை விட அந்த பெண்ணின் கணவன் கலங்கியதைக் கண்டுதான் அவர்களுக்கு கஷ்டமாக இருந்தது. ஒன்று அந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டும், இல்லை அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும். இருவரில் யாரை காப்பாற்றுவது என்ற முடிவு கணவன் கையில் ஒப்படைக்கப்பட்டது. அவர் சற்றும் யோசிக்காமல் சொன்னார், "எனக்கு என் பொண்டாட்டி தான் வேணும். என் மூத்த பிள்ளை அவதான். அவள மட்டும் எப்படியாவது காப்பாத்தி குடுத்துருங்க" என்று கெஞ்சினார் அவர். அத்தனை பேருக்கும் கடினமான சூழல் அது. அருவி அவள் வயிற்றை தடவியபடி அந்த சுவற்றில் சாய்ந்தாள். அவள் கைகள் வயிற்றை தடவிக் கொண்டிருந்தது. இதை சற்று தொலைவில் இருந்து பார்த்து கொண்டிருந்த பாரிக்கு அவள் மனநிலை எப்படி இருக்கும் என்று புரிந்தது. அந்த பக்கம் சென்ற அருவியின் நண்பன் டேவிட்டை அழைத்தான். "ஆத்தாடி, இப்ப எதுக்கு அவன் நம்மள கூப்பிடுறான்?" என்று சற்று ஜெர்க்கானபடி அவள் நண்பன் பாரி அருகே வந்தான். "என்ன?" சற்று எகத்தாளமாக கேட்டான். நார்மல் மூடில் இருந்திருந்தால் அவன் மூக்கை பேய்த்திருப்பான் பாரி. ஆனால் இப்பொழுது அவன் கவனமெல்லாம் தன்னவள் பக்கம்தான் இருந்தது. ஒரு தண்ணீர் பாட்டிலை டேவிட் கையில் திணித்தவனோ அதை அருவியிடம் கொடுக்கும்படி சொன்னான். டேவிட் திரும்பி பார்த்தான். அருவி ஒரு ஓரமாய் சாய்ந்து நின்று கொண்டிருந்தாள். "கொஞ்ச நேரம் அவ கூட இரு" என்றான் கட்டளையாய். "என்ன மிரட்டுறான்? அடிச்சிடுவானோ?" என்றபடி டேவிட் தோழி அருகே சென்றான். அந்த தண்ணீரை அவளுக்கு கொடுத்தான். "என்னாச்சு அருவி?" அவள் முதுகை வருடி கொடுத்தபடி கேட்டான். அருவியின் கண்கள் அந்த ஆபரேஷன் தியேட்டர் பக்கமாய் சென்றது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த பெண்ணுக்கு ஆபரேஷன் செய்ய போகிறார்கள். ஒரு உயிரில் 2 உயிர் மட்டுமே பிழைக்கும் நிலை. அருவி வெறும் ஜெனரல் மட்டுமே முடித்து இருக்கிறாள். இன்னும் ஹவர் ஸ்டடி செய்தால்தான் அவர்களால் ஆபரேஷன் தியேட்டருக்குள் செல்ல முடியும். 2 உயிரையும் காப்பாற்ற சொல்லி அவள் மனம் துடித்தது. "அருவி, சில நேரம் எல்லா உயிரையும் நம்மளால காப்பாற்ற முடியாது" என்றவளுக்கு புரிய வைக்க முயற்சி செய்தான் விக்கி. ஆனாலும் அருவியால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த நொடி ஒரு டாக்டராய் அவள் மூளை யோசிக்கவில்லை, ஒரு தாயாய் தான் யோசித்தது. நாளை தனக்கும் இப்படி ஒரு நிலை வருமா, தன் குழந்தையை பார்க்க முடியாதோ என்று தேவையில்லாமல் அவள் மூளை என்னவோ எல்லாம் யோசனை செய்தது. சேயை காப்பாற்ற முடியவில்லை, தாயை மட்டுமே காப்பாற்றினார்கள். குழந்தையை இழந்த வலி பெரிதாயிருந்தாலும் தன்னவள் பிழைத்து விட்டாள் என்ற சந்தோஷம் கணவன் முகத்தில் இருந்தது. அந்த பெண் கண் விழித்ததும் குழந்தை இறந்த செய்தியை கேட்டு அந்த ஹாஸ்பிட்டலை அதிரும்படி கத்தினார். அவரை சமாதானம் செய்யவே முடியவில்லை யாராலும். எத்தனை ஆசையாக அந்த குழந்தையின் வரவை எண்ணி காத்திருப்பாள். அந்த உயிரை இழந்த வழியை தாங்க முடியவில்லை அவரால். ஆனால் அந்த பெண்ணின் கணவன்தான் அவர் அருகே இருந்து அவரை தேற்றினார். தன்னால் முடிந்த அளவுக்கு பார்த்து கொண்டார். இதையெல்லாம் அந்த கண்ணாடி மிரர் வழியே பார்த்து கொண்டிருந்த அருவி கண்களில் சிறு ஏக்கம் தெரிந்தது. தன் மனைவியை எப்படி பார்த்து கொள்கிறார் என்ற ஏக்கம்தான் அது. அவர்களை பார்த்துவிட்டு அப்படியே திரும்பி சற்று தள்ளி நின்று கொண்டிருந்த பாரியை ஒரு பார்வை பார்த்தாள். அவள் கத்தி எடுத்து குத்தவில்லை, வார்த்தையால் அவனை வதைக்கவில்லை. ஆனால் அந்த ஒற்றை பார்வை பாரியை குற்ற உணர்வில் கொன்றது. தன் இரத்தத்தில் ஜனித்த உயிரை விட கட்டியவளே பெரியவள் என்று எண்ணும் அவன் எங்கே? யாரோ சொன்ன வார்த்தையை நம்பி கட்டியவளையே சந்தேகம் கொண்ட நீ எங்கே என்று கண்களாலே அவனை குற்றம் சாற்றினாள். வலித்தது பாரிக்கு. தப்புதானே, 1000 மன்னிப்பு கேட்டாலும் அவள் மனதை சுக்குநூறாக உடைத்தல்லவா எறிந்து விட்டான். அதை அத்தனை எளிதில் ஒட்ட வைக்க முடியுமா என்ன? அவன் கொடுத்த வலிக்கான மருந்தாய் அவனே மாறி போக நினைத்தான். அவளுக்கு ஒரு சேவகனாய் உடன் இருந்து அனைத்தையும் செய்தான். அவள் மறுத்த போதும் அவனை முறைத்த போதும் பாரி அதை கண்டு கொள்ளவே இல்லை. அவளுக்கு சேவகம் செய்வதில்தான் அவன் நிம்மதி அடங்கி இருந்தது. அருவியின் நண்பர்களும் அவனை கவனித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பாரி மீது அவர்களுக்கு கோபம் இருக்கத்தான் செய்தது. ஆனால் அதே சமயம் அவன் அருவிக்காக செய்யும் ஒவ்வொரு செயலையும் கண்டு அவர்கள் கோபம் கொஞ்சம் மட்டுப்பட்டு கொண்டிருந்தது. அவன் நினைத்தால் இந்த நொடி அருவியை தூக்கி கொண்டு போக முடியும். அதற்கான அனைத்து வலுவும் பணமும் பகட்டும் அவனிடம் உள்ளது. ஆனால் அவன் அதை செய்யவில்லை. அவன் செய்த தவறுக்கான பலனை அனுபவிக்க நினைக்கிறான். அதனால்தான் அவர்களும் பாரியை எதிர்க்கவில்லை. மற்றவர்கள் மன்னித்து விடலாம், ஆனால் வலியை அனுபவிப்பவள் அத்தனை எளிதில் மறக்க முடியுமா என்ன? மாரனுக்கு முன்பெல்லாம் கோவில் சென்று பழக்கம் இல்லை, கடவுள் நம்பிக்கையும் அதிகமில்லை. ஆனால் இப்பொழுதெல்லாம் அடிக்கடி கோவில் செல்கிறான். அதுவும் அவனுக்காக அல்ல, தன் தங்கை அருவிக்காகத்தான். அவள் கண்ணில் தூசு பட்டு கண்ணீர் வந்தாலும் அவனால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் இன்று ஒவ்வொரு நாளும் அவள் அழுவதை பார்க்கிறான். அவள் சிரித்து பார்த்தே பல மாதங்கள் ஆகிவிட்டது.
இந்த விதியை எண்ணி சிரிப்பதா, இல்லை அழுவதா என்றே மாறனுக்கு தெரியவில்லை. கோடி மக்கள் உண்டாம் இப்பூமிதனில். அப்படியிருந்தும் ஏன் தன் எதிரி குடும்பத்தில் தங்கை சிக்க வேண்டும்? ஏன் அந்த பாரி மீது அவள் ஆசைப்பட வேண்டும்? ஏன் அந்த கிராமத்திற்கு அவள் செல்ல வேண்டும்? ஏன் இன்று அவள் இத்தனை கஷ்டப்பட வேண்டும்? இதுதான் விதி பயனா? விதியை யாராலும் தடுக்க முடியாதா? என்று மொத்த பாரத்தையும் கடவுள் மீது இறக்கி வைத்தான். ஆண்கள் அழக்கூடாது என்று சொல்லி வளர்த்து விட்டதாலோ, அவளைப் போல் தன்னால் அழ முடியாததாலோ, மனதில் இருக்கும் பாரத்தை யாரிடமும் கூற முடியவில்லையோ என்று கடவுளிடம் அனைத்தையும் கொட்டி தீர்த்து கொண்டிருந்தான். மாறன் நின்று கொண்டிருந்த இடத்திலிருந்து சற்று தொலைவில்தான் பாரியின் சித்திமார்கள் இருவரும் சாமி கும்பிட்டு கொண்டிருந்தார்கள். வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருப்பதால் கோவிலாவது சென்று வருவோம் என்றுதான் வந்திருந்தார்கள். ஆனால் வந்த இடத்தில் யதார்த்தமாய் மாறனை கண்டதும் அவர்கள் விழி பெரியதாய் விரிந்தது. எக்கோ, இது நம்ம மாறன் தானே என்று அழகின் தோலை சொரிந்தார் குயிலி. ஒரு முறைதானே இருவரும் மாறனை பார்த்தார்கள். அதனால் அவர்கள் இருவருக்கும் முதலில் பார்த்ததும் கொஞ்சம் பிடிபடவில்லை. அழகி கண்களை சுருக்கி பார்த்தார். அன்று அத்தனை பேரையும் அடித்து தோலை உரித்தவனை அவர் எப்படி மறப்பார்? அதுவும் அவர்கள் வீட்டு மருமகன் அல்லவே. மறக்க முடியுமா? ஆத்தாடி, மாறந்தாண்டி, வா பேசலாம் என்று இருவரும் ஆசையாக மாறனிடம் வந்தார்கள். மாறா, மனம் உருகி அன்பாய் அழைத்தார்கள். நீண்ட பிரார்த்தனையில் இருந்த மாறன் யாரோ அழைக்கும் சத்தம் கேட்டு பட்டென்று நிமிர்ந்து பார்த்தான். அவர்களை பார்த்ததும் அவனுக்கு பிடிபடவில்லை. அவன்தான் அவர்களை பார்த்ததில்லையே. எப்படி இருக்க மாறா? அன்பும் பாசமும் கொட்டி கிடந்ததை அவர்கள் பேசியதிலிருந்தே அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. நல்லா இருக்க என்றவனுக்கு இப்பொழுதும் அவர்கள் யார் என்று புடிபடவில்லை. நீங்க என்று கேள்வியாய் நோக்கினான் அவர்களை. எங்களை இன்னும் தெரியலையா மாறா? நாங்க தான் அத்தைங்க. மாறனுக்கு அப்பொழுதும் புடிபடவில்லை. அத்தைங்க மட்டும் இல்ல, மாமியாரு கூட. குயிலி சிறு சிரிப்புடன் சொன்னார். மாறன் யோசித்தான். அவனுக்கு கொஞ்சம் பிடிபடுவது போல் இருந்தது. அட, எங்க வீட்டு பொண்ணுதாப்பா நீ கட்டியிருக்க. மீனாட்சி என் மச்சான் பொண்ணுதான். மாறனுக்கு இப்போது தெளிவாக புரிந்தது. தன் எதிரி குடும்பத்தை சேர்ந்தவர்கள்தான் இவர்கள் என்று தெளிவாக புரிந்து கொண்டவனின் முகமே மாறியது. அருவி எப்படி சாமி இருக்கா? புள்ள மாசமா இருக்காளாமே? அவர்கள் என்னவோ ஆசையாக கேட்டார்கள். ஆனால் மாறன் ஒட்டாமல் பதில் சொன்னான். ஆ என்று தலையை மட்டும் ஆட்டி வைத்தவனுக்கு அவர்களுடன் பேச விருப்பமில்லை. அதனால் பூஜை சாமானை எடுத்துக்கொண்டு அந்த சன்னிதானத்தை சுற்றினான். அவன் நடந்து கொள்வதை வைத்தே அவனுக்கு தங்களுடன் பேசுவதில் விருப்பமில்லை என்று அழகிக்கும் குயிலுக்கும் புரிந்தாலும் அப்படியே விட்டுவிட முடியவில்லை அவர்களால். 1000 இருந்தாலும் அவர்கள் மருமகன் அல்லவே. மாறா, எங்களுக்கு புரியுது. உன் கோபம் நியாயமானதுதான். நம்ம வீட்டு ஆளுங்க அப்படி பண்ணிருக்க கூடாது. ஆனா அப்படி கோவப்பட்டா நம்ம வீட்டு பொண்ணு வாழ்க்கை தானே நாசமாகும். மாசமா இருக்க பிள்ளைய இப்படி வச்சிருக்க முடியுமா? இப்பதான் அவளை நீ சந்தோஷமா வச்சிருக்கணும். நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வாப்பா, எல்லாரும் ஒரே குடும்பமா வாழலாம் என்று நல்ல எண்ணத்தில்தான் அவர் எடுத்து சொல்லி புரிய வைக்க நினைத்தார். ஆனால் பொறுமையின் சிகரமாயிருக்கும் மாறன் அதை கேட்டு பொங்கி விட்டான். அவன் கண்கள் இரண்டும் கோபத்தில் சிவக்க அவர்கள் மனம் புண்படும்படி பேசிவிட்டான். இதையெல்லாம் சற்று தள்ளி நின்று பார்த்து கொண்டிருந்த மீனாட்சிக்கு மாறன் மீதுதான் கோபம் வந்தது. அதனால் அவனை 4 கேள்வி கேட்க வேண்டும் என்று அவன் பின்னே துரத்தி கொண்டு ஓடினாள். அத்தியாயம் 89. குடும்பமா? யாருக்கு யார் குடும்பம் என ஒரு வேகத்தில் தன் பெற்றோர்களை துடிக்க துடிக்க கொன்றதே அந்த குடும்பம்தான் என சொல்ல வந்தவன் கோபத்தை கட்டுப்படுத்தி கண்களை மூடி தன்னை நிதானப்படுத்தி கொண்டான். என் தங்கச்சி எப்படி இருந்தவ தெரியுமா? பட்டாம்பூச்சி மாதிரி ஒரு இடத்துல நிக்காம சந்தோஷமா இருந்தவ இப்போ உடைஞ்சு போய் உக்காந்துருக்கா. அவ என்ன பாவம் பண்ணா? என் தங்கச்சி கண்ணுல சின்ன தூசி விழுந்தா கூட என்னால தாங்க முடியாது. ஆனா இப்போ ஒவ்வொரு நாள் அழுவுறா. இதுக்கெல்லாம் காரணம் அவன்தான். அவன் கூடவே என் தங்கச்சியை திரும்பி வாழ வைக்கணும்னு சொல்றீங்களா என்று சற்று கோபமாகத்தான் கேட்டான். அதில்லப்பா மாறா என்று அவர்கள் தொடர்ந்து எதையோ பேச வந்தார்கள். வேணா, நீங்க எதுவும் பேச வேணாம். நீங்க யாரும் எங்க சொந்தமும் இல்ல, எங்களுக்கு தேவையும் இல்ல. என் தங்கச்சி எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க எங்களை விட்டு விலகி இருக்கதான் எங்களுக்கு பெரிய உதவி என்று முகத்தில் அடித்தார் போல் பேசினான். மாறன் மற்றவர்களிடம், அதுவும் வயதில் பெரியவர்களிடம் இப்படி பேசக்கூடியவன் இல்லை. ஆனால் தங்கை மீது வைத்திருக்கும் பாசம் அப்படி பேச வைத்தது. அழகி மற்றும் குயில் முகமே வாடி போனது. தயவு செஞ்சு எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க என்று பெரிய கும்பிடு போட்டவன் படபடவென்று விலகி வெளியே நடந்தான்.
மாறன் வெள்ளிக்கிழமையானால் கோவில் செல்வான். அவனை சைட் அடிக்கலாம் என்று மீனாட்சியும் அவனை ஃபாலோ பண்ணி வந்திருந்தாள். அப்பொழுதுதான் அவனும் தன் சித்திமாரும் பேசிக் கொண்டிருப்பதை கவனித்தாள். தன் சித்திகளை திட்டிவிட்டதாலோ என்னவோ அவளுக்கு சொல்லென்று கோபம் வந்தது. இதுதான் ரத்த பாசமோ? ஆனா ஊனா அடிச்சுப்பானுங்க. ஆனா சொந்தத்தை யாராவது திட்டிட்டா பொங்கிருவானுங்க. எம்புட்டு தைரியம் இருந்தா இவர் இப்படி பேசுவாரு? இன்னைக்கு இவரை வச்சுக்கிறேன் என்று இடுப்பில் சேலை எடுத்து சொருவியவள் மாறனை துரத்திக் கொண்டு ஓடினாள். அதற்குள் மாறன் வண்டி எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டான். மீனாட்சி அப்பொழுதும் விடாமல் அவன் கடைக்கு சென்றாள். மாறனும் அப்பொழுதுதான் உள்ளே வந்திருந்தான். பூஜை தட்டை உள்ளே வைத்துவிட்டு அவன் திரும்பும் சமயம் புயலென உள்ளே புகுந்தாள் மீனாட்சி. அவள் இப்படி திடீரென்று உள்ளே வருவாள் என்று மாறனும் எதிர்பார்க்கவில்லை. அவன் என்னவென்று உணரும் முன் மாறனை நெருங்கி வந்தவள் அவனை சுவரோடு அணை கட்டினாள். "ஏய், என்ன பண்ற?" மாறன் கண்கள் விரிய சுவரோடு ஒன்றி போய் நின்றான். அவன் முன்னே வேர்க்க விறுவிறுக்க இழுத்து சொருவிய சேலையுடன் வந்து நின்ற மனையாட்டியைக் கண்டு அவனுக்கு ஒரு நொடி ஒன்றும் புரியவில்லை. "உனக்கு என்னையா அவ்ளோ கோபம்? அவங்க அப்படி என்ன சொல்லிட்டாங்க? எல்லாரும் ஒண்ணா இருக்கணும்னு தானே சொன்னாங்க. அது தப்பா?" என்றாள் மூக்கு சிவக்க. இப்பொழுது மாறனுக்கு விஷயம் புரிந்தது. சித்திகளை சொன்னதும் ரோஷம் பொத்து கொண்டு வந்துவிட்டதென்று. மாறன் அவளை ஏற இறங்க பார்த்தான். அதுவும் ஒருவித நக்கலுடன். "உங்க இஷ்டத்துக்கு பேசுவீங்களா? ரத்தம் துடிக்குதோ? 1000 தான் இருந்தாலும் அந்த குடும்ப ரத்தம் இல்ல." "ஆமாயா, எம்பிட்டு பாசமா பேச வந்திருப்பாங்க. அவங்க கிட்ட போய் அப்படி பேசிட்ட? என் மேலயும் என் அண்ணன் மேலயும் தானே உனக்கு கோவம். அப்ப எங்க மேல கோபப்படு. அதை விட்டு என் சித்திங்க மேல கோவப்பட உனக்கு என்ன உரிமை இருக்கு?" என்றவளுக்கு யார் சொல்வது? அவளை விட அவனுக்குத்தான் அவர்கள் மீது உரிமை உண்டு. அவன் தன் சொந்த அத்தை மகன் என்பதை "அப்படித்தான் பேசுவேன். என்ன பண்ணுவ?" என்றவன் அவளை இன்னும் உற்று பார்த்தான். விலகி விலகி செல்பவன் இப்படி எதிர்கேள்வி கேட்கும் பொழுது அவளுக்குள் கொஞ்சம் தடுமாற்றம் உண்டானது. "அ அது இப்படி திடீர்னு கேட்டா எப்படி சொல்றது? பெரியவங்க கிட்ட அப்படிலாம் பேசக்கூடாது." "அப்படித்தான் பேசுவேன். அதுவும் உங்க சொந்தக்காரங்க கிட்ட." என்றவன் உங்க என்பதை அழுத்தி சொல்ல அவளுக்கு கோபம் அதிகமானது. "யோ, இங்க பாரு. உன்னை பிடிச்சு போச்சுன்னு தான் உன் பின்னாடி நான் நாய் மாதிரி சுத்திட்டு இருக்கேன். என் அண்ணன் தப்பு பண்ணிச்சுன்னு தான் உன் தங்கச்சி பின்னாடி நாய் மாதிரி சுத்திட்டு இருக்கு. அதுக்காக குடும்பமே சுத்தி வரணும்னு அவசியம் இல்ல. அவங்க என்ன தப்பா சொல்லிட்டாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க அம்மா அப்பா இருந்தா மாசமா இருக்க பொண்ண இப்படிதான் தனியா தவிக்க விடுவாங்களா? மாசமா இருக்கும்போது தாயா ஒரு பொண்ணு சந்தோஷமா இருக்கணும். கொஞ்சம் கோபத்தை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு யோசிச்சு பாரு. அப்போ உனக்கே புரியும். அந்த குழந்தையோட நிலைமை என்ன? அந்த குழந்தையோட நிலைமை என்ன? உன்ன பெத்தவங்க இருந்தா பொண்ணு வாழ்க்கை அவ்வளவுதான் விட்டுடுவாங்களா?" மாறனிடம் சிறு கோபம் எட்டி பார்த்தது. "அப்போ அந்த பொறுக்கி பண்ண எல்லாத்தையும் மறந்துட்டு என் தங்கச்சியும் உன் அண்ணன் கூட வாழ வைக்க சொல்றியா?" "மறக்கணும்னு சொல்ல. ஆனா மன்னிக்க முயற்சி பண்ணலாமே. அருவிக்காக இல்லைனாலும் அந்த குழந்தைக்காக பொறக்கும்போதே அப்பா அம்மா பிரிவோட பொறக்கணுமா? உனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு எவ்ளோ ஃபீல் பண்ணிருப்பீங்க. அந்த குழந்தையும் அதே வலிய அனுபவிக்கணுமா?" "என் தங்கச்சிய நான் பாத்துப்பேன்." ஒரு பொண்ணுக்கு புகுந்த வீடு தான் பெருமை. நீங்க தங்க தட்டுல வச்சு தாங்குனாலும், அந்த பொண்ணுக்கு புகுந்த வீட்ல இருந்தா தான் பெருமை. அவ ஆசைப்படுற எல்லாத்தையும் உங்களால கொடுத்தாலும், அவ மாங்கல்யத்த குடுக்க முடியுமா? புருஷன் தர சந்தோஷத்த குடுக்க முடியுமா? சில விஷயம் கைப்புடிச்சவன தவிர, யாராலயும் குடுக்க முடியாது. மாறன் முகம் யோசனையில் படர்ந்தது. இப்ப கூட என் அண்ணனுக்காக பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஒரு அண்ணியா என் நாத்தனாருக்கு நல்லது பண்ணணும்னு பேசுறேன். யோசிச்சு முடிவெடுங்க என்று விலகி சென்றாள் மீனாட்சி. மாறன் யோசனையுடன் இருக்கையில் அமர்ந்தான். அதே நேரம் அந்த பக்கம் சிறு வயதிலே கணவனை இழந்த பெண் ஒருவர் குழந்தையை கையில் ஏந்தியபடி செல்வதை மாறனின் கண்கள் உற்று கவனித்தது. அந்த தெருவில்தான் அந்த பெண் இருக்கிறாள். கணவனை இழந்து ஒற்றை பெண்ணாக குழந்தையை வைத்துக் கொண்டு கஷ்டப்படுகிறாள். அவள் வயது பெண்கள் எல்லாம் கணவனுடன் சந்தோஷமாக இருக்கும் பொழுது அவள் மட்டும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள். ஒரு நொடி தன் தங்கையும் அப்படி ஒரு நிலையில் இருந்தால் என்னவாகும் என்று மாறனின் மனம் எண்ணி பார்க்க அதை நினைக்க கூட முடியவில்லை அவனால். பெற்றவர்கள் இல்லாமல் சிறுவயது முதல் அவர்கள் பட்ட கஷ்டம் அவனுக்குத்தான் தெரியும். அப்படி ஒரு நிலை தன் தங்கையின் குழந்தைக்கும் வரக்கூடாது என்று எண்ணினான். மீனாட்சி சொன்னது போல அவன் தங்கையை தங்கத்தட்டில் வைத்து தாங்கினாலும் அவள் புருஷனுடன் சந்தோஷமாய் வாழ வைக்க வேண்டும் என்றுதானே அவன் பெற்றோரும் நினைப்பார்கள். அவனை குழப்பி விட்டாளா, இல்லை இப்பொழுதுதான் குழப்பத்திலிருந்து தெளிவடைய வைத்திருக்கிறாளா என்று புரியவில்லை மாறனுக்கு. அந்த நாள் முழுவதும் அவனால் வேலை செய்ய முடியாமல் அதே சிந்தையில் உழன்று கொண்டிருந்தான்.
என்னதான் மாறனையும் அருவியையும் அழிப்பது சிங்கத்தின் எண்ணமாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் தன் மகள் வயிற்று பேரன் பேத்தியையும் அவர் தேடிக் கொண்டிருந்தார். அவர்கள் இருவரையும் கொன்றால்தான் அவரால் நிம்மதியாக இருக்க முடியும். அவரே சும்மா இருந்தாலும் சேந்தன் அவரை சும்மா இருக்க விடமாட்டார் போலும். சும்மா சும்மா அவரை ஏற்றிவிட்டு கொண்டிருந்தார். சேந்தனுக்கு சொத்து வேண்டும். அதற்காக அவர் பாரியை போட்டுத் தள்ள வேண்டும். சேந்தனும் அவன் ஆட்களும் ஒன்றாய் சேர்ந்து திட்டமிட்டுக் கொண்டிருந்தார்கள். சேந்தன் ஏதோ பெரிய திட்டம் போட்டுக் கொண்டிருந்தார். அண்ணே, இப்படி பண்ணா அந்த அருவியோட சேர்ந்து அவ வயித்துல இருக்க புள்ளையும் செத்து போயிருமே. உடனிருந்தவன் சற்று மிரட்சியுடன் கேட்டான். சேந்தன் அதற்கு வில்லத்தனமாய் சிரித்துக் கொண்டார். நான் வேறையே எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீ கிளைய பத்தி பேசிட்டு இருக்க. களை எடுக்கணும்னு நினைச்சா ஒரு புல்ல கூட விடக்கூடாது. அப்புறம் நமக்கு அது பிரச்சனையா வந்துரும். சற்றும் இரக்கம் என்பதே இல்லாமல் பிள்ளத்தனமாய் பேசிக் கொண்டிருந்தார் சேந்தன். என்னதான் அவருடன் இருந்தவர்கள் மோசமாயிருந்தாலும், கருவில் இருக்கும் ஒரு குழந்தையை கொல்லும் அளவிற்கு அவர்கள் மோசமானவர்கள் இல்லை. அதனால் கொஞ்சம் தயங்கினார்கள். ஆனா அண்ணே, டேய், நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க. அதை விட்டுட்டு நல்ல வேஷம் போட்டீங்கன்னா அப்புறம் உங்க பணம் கூட உங்க வீட்டுக்கு போய் சேராது. உங்கள மாதிரி 1000 கைக்கூலிங்க பணம் கொடுத்தா வருவாங்க. எப்படி வசதி? என்று தாடியை தடவிக் கொண்டார். அவர்கள் பயந்தார்கள். பணக்காரர்களை பகைத்துக் கொண்டு அவர்களால் வாழ முடியாது. பண்றோம்ன என்று பம்மிக் கொண்டே சொன்னார்கள். காலம் முழுக்க அவன் அப்பனும் அவனும் தான் ஊர் ஆளுவானுங்களா? அவனுக்கு புள்ள பிறந்தா அடுத்து அவன் ஆளுவான். அப்ப நாங்களான சொம்பையா? அவன மட்டும் இல்ல, அவன் கருவையும் கருவறுப்பான் அந்த சேந்தன். தன்னை சுற்றி இத்தனை பிரச்சனை இருப்பது தெரியாமல் அருவி அமைதியாக அந்த பார்க் பக்கமாய் அண்ணனின் கரம் பற்றி நடந்து சென்றாள். சற்று கேப் விட்டு அவளுக்கு பாதுகாப்பாய் நடந்து வந்தான் பாரி. அதை அவளும் கவனிக்கத்தான் செய்தாள். அவள் எங்கு சென்றாலும் அவளுக்கு பாதுகாப்பாய் நிழல் போல தொடர்ந்து வருவான் பாரி. பின்னால் நடந்து வந்த பாரியை ஓர கண்ணால் பார்த்தபடி மீனாட்சி சொன்னதை நினைத்து பார்த்து கொண்டிருந்தான் மாறன்.